போடி சைக்கோ. இன்னைக்கு இதை பத்தி தான் பேசலான்னு இருக்கேன். இந்த யூடியூப் நான் போட்டுட்டு இருக்கேன்ல, நார்சிசிஸ் பத்தி போட்டுட்டு இருக்கிற பதிவுகள்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு ஒரு அப்டேட் பார்த்தேன். அந்த அப்டேட்டை பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு டைம் இல்லாம போயிருச்சு. ஸோ அந்த பதிவு போடி சைக்கோன்னு ஒரு மாலை ஐடியில வந்துச்சு. அந்த ஐடியில இருந்து வந்த பதிவு போட்டவங்களுக்கும் மற்ற அன்பான ஆன்மாக்களும்னா இதை கேட்கணும், இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். இதோட எவிடன்ஸோட நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன், நீங்க பாத்துக்குங்க. இந்த இந்த போடி சைக்கோ அப்படின்னு வந்து ஒரு ஆன்மா வந்து என்னோட பதிவுல வந்து கொமெண்டா போடுறதுக்கு வந்து அவங்களை ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணியிருக்காம அவங்களால வந்து இதை டைப் பண்ணி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி இப்படி ஒரு பதிப்பு போடணுன்ற அவசியம் வந்து அவங்களுக்கு வந்திருக்காது. ஒன்று இது வந்து நார்சிசிஸ்ட் ஆன்மாக்களா இருக்கலாம், இல்லை நார்சிசிஸ்ட் ஆன்மாக்கு கிட்ட சிக்கிக்கிட்டு வந்து தன்னையே அறியாம மாயையில மாட்டிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வந்து உள்ளுக்குள்ள வருத்திக்கிட்டு இருக்கிற ஆன்மாக்களாகவும் இருக்கும். ஏன்னா அவேக்கனிங் ஆன்மாக்களால வந்து இந்த போல பதிவுகளை வந்து போட முடியாது. பேசக்கூடிய டாபிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து புரியும். அப்ப அவங்க இது போல விஷயங்களை வந்து அதுல அப்டேட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஆன்மாக்கள் பிறப்பெடுத்து வரும்போது பல வகையான அதிர்வலைகள்ல வருது. அந்த அதிர்வலைகளை 5 வகையா பிரிச்சிருக்காங்க. சித்தர்களோட பதிவுகளை பாத்தீங்கன்னா வந்து கோடி பிறப்பு எடுக்கிறோம். கோடி பிறப்பு எதனால தேவைப்படுது நம்மளுக்கு அப்படின்னா, பிறந்து வந்ததுல இருந்து முதுமை ஆன்மாவா ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அங்க கற்றுக்கிறோம். சோ இப்படிப்பட்ட பதிவுகள் அப்படின்றத நீங்க போடுறீங்க அப்படின்னா போடணும்னு ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற வேர்ல்ட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போற வேர்ல்டு. அதாவது இது எனக்கு உண்டானது இல்ல அப்படின்னு நீங்க ஸ்க்ரோல் பண்ணி போகாம அந்த ஸ்க்ரோல் பண்ணி போகாம உங்க மனநிலை தடுத்து உங்களை இப்படி ஒரு பதிவு போட வைக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா யூ ஆர் எஃபெக்டட். ஏதோ ஒன்று உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கு, ஏதோ ஒன்று உங்களை அப்டேட் பண்ணுன்ற ஒரு விஷயம் உள்ளுணர்வுல இருந்து வரலன்னா நீங்க அந்த பதிவை போட்டிருக்க மாட்டீங்க. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. உள்ளுணர்வுல இருந்து ஒரு விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணாம ஒரு செயல் நடக்கவே நடக்காதுன்றத வந்து சித்தர்கள் சொல்லும் போது நீங்க அதுல இருந்து ஒரு விதிவிலக்கு இல்லை. சோ உங்களோட பதிவு யார் போட்டீங்களோ இந்த பதிவு என்ன நான் சொல்ல வரேன்னா உங்களே ஆராயுங்க. ஏன்னா சித்தர்கள் வந்து தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அன்பான ஆன்மாக்களே, நார்சிசிஸ் அப்படின்றது வந்து ஒரு அதிர்வலைகள். அந்த அதிர்வலைகள்ல வந்து பிறக்கிற மனிதர்கள் வந்து பல. அது போல அதிர்வலைகள்ல பிறந்த மனிதர்களுக்கிட்ட பற்ற அறுக்கணுன்றதுக்காக நம்ம இணையறோன்றது வந்து ஒரு உண்மையான விஷயம். அன்பான ஆன்மாக்களே, அப்படி நீங்க சிக்கியிருந்தீங்கன்னா விழிப்படையக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமா தேவை. அந்த விழிப்புணர்வு அப்படின்றது வர்றதுக்கு தான் நம்ம வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னொருவருக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியறனால நாம வந்து பிடிப்புல இருந்து வெளியாகும். அதுவும் வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து குவாண்டம் மேட்டர், எனர்ஜி, வைப்ரேஷன் இப்படி பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் வந்து தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இது போல பதிவுகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும் உங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை அடையிறதுக்கு. அதுலயே வந்து நீங்க வந்து ஏமாந்துட்டுமே அப்படின்னு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காம அதுல இருந்து வெளியே வரத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து மனநிலையை வந்து மோல்ட் பண்ணி கொடுக்கும். இந்த பதிவு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டென்டென்ஸ் வந்து அன்பான ஆன்மாக்களே உங்களுக்கு தான்.